நான் வந்து அசம்ஷனில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஒரு அசம்ஷனில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். முன்னாடி ஒருத்தன் வரான் பாருங்க. ஐயோ ஹை பீம், என் கண்ணே கூசுறா. ரோடு பயங்கர மோசமாக இருக்குங்க. பயங்கரமாக ஹில் டிரைவு, அதுவும் நைட்டில், அதுவும் மலையில். எனக்கு வந்து சம்டைம்ஸ் கண்ணே தெரிலங்க. செம்ம அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருக்குங்க. யோப்பா இந்த ரோடு. இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, ஆட்டோக்குள்ளே வச்சே வந்து ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்ப்பானே, அந்த மாதிரிங்க. என்ன ரோடுங்க இது. யோப்பா Kugan Explorer. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் குகன். இது உங்கள் குகன் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சவுத் இந்தியாவோட ஷிராபுஞ்சியான அகும்பேக்கு தான் இன்றைக்கி நம்ம பைக் ரைட் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பைக் ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 பைக்கில் 9 பேர் பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக ராணிப்பேட்டில் இருக்கோம். டைம் வந்து 6:23. இங்கேருந்து தான் எல்லோரும் இந்த பாயிண்டில் தான் மீட் ஆகணும். ஸோ அதனால் இங்கேருந்து அப்படியே நாங்கள் என் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். அகும்பே ஆக்சுவலி அகும்பே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சவுத் இந்தியாஸ் பியூட்டிஃபுல் ஸ்டேஷன். யாரும் பார்க்காத, யாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஹில் ஸ்டேஷன். இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலி இட்ஸ் சேஸ் அட் சவுத் இந்தியாஸ் ஷிராபுஞ்சி. இங்கே இயர்லி 150 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே மழை பெய்யும். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு ஒரு மான்சூன் ரைடு. இப்போ வரைக்கும் கிளைமேட் நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பைக் ரைடுக்கான ஏற்ற கிளைமேட். எல்லோரும் போகிறோம். நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணிக்கிறோம், டே 1 ஃபுல்லாகவே பைக் ரைடில் தான் இருக்கோம். எங்கள் பிளான் வந்து இட் ஹாஸ் டு கவர் அகும்பே அட் 6:30 PM. இன்றைக்கி 6:30 ஈவினிங்குள்ளே 6:30 PM நாங்கள் வந்து அகும்பே ரீச் ஆகணும். இங்கேருந்து அகும்பே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ நான் ஸ்டாப் ரைடு இன்றைக்கி, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு மட்டும்தான், வேறு எந்த பிளானும் இல்லை. டே 1 எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ட்ரைவில் தான் போக போகுது. மொத்தமாக ஒரு 5 பைக்கில் 9 பேர் போகிறோம். இதுக்கப்புறம் என்னென்ன ஆகும், என்னென்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்துறது தான் பார்க்கணும். அண்ட் இப்போது இந்த பெங்களூர் ஹைவேரோடு தான் எடுத்திருக்கோம். சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோடு அங்கங்கே கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஒரு அழகான ஒரு ரோடாக தான் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற ஹைவேஸில் இது கொஞ்சம் நல்ல ஹைவே மாதிரி தெரியுது. ஸோ லெட்ஸ் டியூன், ஸ்டே கனெக்ட், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தி அகும்பே. இப்போ தான் ஒரு பிரேக் ஒன்று எடுத்தோம். கிட்டத்தட்ட எங்கே இருக்கோம்னா சரியாக தெரியல, பள்ளிக்கொண்டா இடத்தோட பேர் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் மணி இப்போ 7:15. சீக்கிரம் ரீச் ஆகணும். அங்கே அடுத்த ஸ்டாப் எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா ஆம்பூர் கிட்ட நினைக்கிறேன். இல்லைனா ஆம்பூருக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் ஒன்று எடுப்போம். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு 2-3 பேர் வந்து இப்போ தான் அவங்களோட ஃபஸ்ட் ட்ரைவ், அது பைக் ரைடிங் இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பிரேக் எடுக்கிறோம். ஸோ இப்போ தான் வந்து ஒரு பிரேக் ஒன்று எடுத்தோம்.
ராணிப்பேட்டிலேருந்து கிளம்பி ஒரு பிரேக் ஒன்று எடுத்தோம். அந்த பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தென் கோயிங் டுவர்ட்ஸ் பெங்களூர். பெங்களூர் வந்து அரௌண்ட் 250 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கு கைஸ், சூப்பர் கிளைமேட்டு, நல்ல கிளைமேட்டு, பாடி எந்த ஒரு பெயினும் இல்லை. ஆனால் இந்த ஹிமாலயன் ஃபோர்ஸில் ஒரே நல்ல விஷயம் கம்ஃபர்ட்டுங்க, செம்ம கம்ஃபர்ட்டு. முன்னாடி போகிற அந்த ஆர்ஆரில் வந்து அவர் எப்படி ஓட்டுறாருன்னே தெரில. அதை வண்டி நான் அந்த வண்டியில் ஓட்டினா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் போல. அவர் அழகாக ஜாலியாக ஓடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வண்டி எனக்கு கூட செட்டும் ஆகாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவர் அழகாக ஜாலியாக ஓட்டு போயிட்டு இருக்காரு. பைக் டிரைவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சிக்னல்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவர்டேக்லாம் பண்ணும்போது கரெக்டாக இண்டிகேட்டரை போட்டு ஓவர்டேக் பண்ணணும். நான் பைக் ரைடு ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறையா வந்து வண்டியை எப்படி ப்ராப்பராக ஓட்டணும்னு கற்றுக்கிட்டேன். நம்ம நார்மலாக ஓட்டுற மாதிரி ஸ்பீடாக போனதா ஜாலி, ஸ்பீடாக போனதா ஃபன், இட்ஸ் ஸோ ஃபன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஹவு டு டிரைவ் ப்ராப்பர்லி அப்படின்றத கற்றுக்கிட்டேன். பைக் ஓட்டுறதுல ஒரு டிசிப்ளின் ஃபாலோ ஆச்சு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது கைஸ். நான் வந்து ஒரு 2021 நினைக்கிறேன், இல்லை 2022-3, நாட் ஷோர் அபவுட் இயரு. அப்போ வந்து ஒரு கிளாசிக் 350 வச்சுருந்தேன். அது செம்ம வண்டி, கிளாசிக் வச்சுருந்தேன். அந்த வண்டி தான் என்னோட ஃபஸ்ட்டு பைக் ரைட் போனேன். எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்தோடனே வந்து நான் போனது வந்து கொல்லி ஹில்ஸ். எனக்கு அப்போல்லாம் பெருசாக நாலேஜ், அதுவும் சோலோ ரைடு, கொல்லி ஹில்ஸு சோலோ ரைடு. பெருசாலாம் எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை, வண்டி எப்படி ஓட்டணும் தெரியாது. பட் ஆசை, வண்டி ஓட்ட பிடிக்கும், அவ்வளோதான். எனக்கு இந்த பேஷன் வந்து ரொம்ப ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அரௌண்ட் நான் காலேஜ் படிக்கும் போது கூட எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு. காலேஜ் ஸ்கூல் டைம்ஸ்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனால் அப்போலாம் வந்து என்கிட்ட ஒரு ப்ராப்பர் பைக் இல்லை, ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ் இல்லை. அப்புறம் எனக்கு ஆசையாக இருக்கும். நிறைய பேர் இந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அந்த டைமில் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அமையல. நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம், நான் என்னோட பைக் வாங்கினதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் டு டிரைவ். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் இருக்குது, காசு இருக்குது, ஆனால் டைம் தான் இல்லை. நீங்கள் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கிறது கொஞ்சோண்டு டைம். அந்த கொஞ்சோண்டு டைமில் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். நம்ம எல்லா இடத்துக்கும் எப்படி வேணாலும் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் பைக்கில் போகும்போது அது ஃபீலே வேறு. இது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் மற்ற மோட் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் போகும்போது யூ see the place, பட் பைக்கில் போகும்போது யூ ஃபீல் த பிளேஸ். அந்த பிளேஸை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கர்வ்லே ஆகட்டும், அந்த பெண்டில் ஆகட்டும், அந்த டேர்ன்லே ஆகட்டும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது உண்மையிலுமே அந்த ஒரு ரோட்டோட அந்த ட்ரூ எசன்ஸை. ஹைவே தாண்டி ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹைவேஸ், மவுண்டன்ஸ். நீங்கள் பார்ப்பீங்க, நான் காட்டுறேன். அந்த மவுண்டன்ஸில் இருக்கிற ஒரு அழகு இருக்கே, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பார்ப்போம். அகும்பே, ஆக்சுவலி 2 பிளேஸ் போகிறோம். ஒன்று அகும்பே, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி. இன்னொரு பிளேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த பிளேஸ் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது. ஸோ கிருஷ்ணகிரியிலேருந்து பிரேக் எடுத்து இப்போ நாங்கள் பெங்களூர் வந்துவிட்டோம். இதுதான் எங்கள் டீம். இன்னும் ஒரு 2 பைக் வரல, அதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தென் வி ஆர் பிளானிங் டு கோ அகும்பே. ஸோ இங்கேருந்து அகும்பே வந்து அரௌண்ட் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இங்கேருந்து பெங்களூர் நைஸ் ரோடு வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் அ ரைடு. இந்த நைஸ் ரோடில் வந்து லெட் மீ கோ. போயிருந்தா இது வந்து நைஸ் ரோடு. இந்த டோல் பிளாசா, இந்த டோல் பிளாசாவில் பார்த்தீங்கன்னா பைக்குக்குமே வந்து டோல் வாங்குவாங்க. இந்த இடத்துல டோல் வாங்கினீங்கன்னா இது என்ட்ரி. இந்த என்ட்ரியில் வந்து நீங்கள் டோல் வாங்கினா எக்ஸிட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் தான் அவன் வந்து பைக் அவ்வளோவே பண்ணுவான். அந்த ஸ்லிப்பு ரொம்ப முக்கியம். இது வந்து நைஸ் ரோடு டோல் பிளாசா, நைஸ் ரோடு. இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் நம்ம சென்னையிலேருந்து நம்ம பெங்களூர் வரோன்னா இந்த ரோடை தாண்டி தான் போவோம். ஆக்சுவலி இந்த ரோடு வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிட்டியோட அவுட்டர் ஸ்கர்ட்ஸில் கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரோடு, ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். நல்ல சூப்பர் ஸ்மூத் ரோடு. பா சூப்பர் கிளைமேட்டுங்க, நல்ல கிளைமேட்டு. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணிட்டு வரும்போது என்ன பிளான் பண்ணால் மழை இருக்கும், ஹெவி ரெயின் இருக்கும் தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு தேவையான எல்லா கியர்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மழை பெய்யும் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம ரீசெண்டாக வந்து கர்நாடகாவில் வந்து சரியான மழை. அதில் ஒரு நமக்கு தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம், காவேரி பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. செம்ம பெங்களூருங்க, நல்லாவே தெரியும் எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு, சில்லுன்னு. என்ன இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ நாங்கள் நிப்பாட்டி எங்களால் வந்து ரெயின் கியர்ஸை மாட்ட முடியாது, ரெயின் கியர்ஸ் எங்களால் மாட்ட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிற்கவே கூடாது இந்த ரோட்டில். இந்த மான்சூன் ரைடு வந்து இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஹாசன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து சரியான மழை. எங்களால் வண்டி ஓட்டக்கூட முடியல. நாங்கள் எங்களோட ரைடிங் கியர்ஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வி ஸ்டார்டட் டு ட்ரைவ் அகெயின். சரியான மழை. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா போல். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லுங்க இந்த இடம், செம்மையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டு. இந்த மான்சூன் இப்போ தான் ஆக்சுவலி மழை பெஞ்சு விட்டுருக்கு. நல்ல கிளைமேட்டு, அதுவும் இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் அகும்பே வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நாங்கள் வந்தது மான்சூன் டைமு, இப்போ இல்லாமல் வேறு எந்த மந்தில் ஒரு எந்த சீசனில் வந்திருந்தால் அகும்பே இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணுறேன். இல்லைனா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பிளான் பண்ணுறதுக்கு. இது ஒரு பியூர் மான்சூன் ரைடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது நீங்கள் அகும்பே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை பிளான் பண்ணுறீங்கன்னா, ஃப்ரம் சென்னையிலேருந்து நீங்கள் வரணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மோட் ஆஃப் பைக் ஆர் கார், சென்னையிலேருந்து பெங்களூரில் இருக்கிற அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் வழியாக வந்து நைஸ் ரோடை பிடிச்சி ஹாசன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து அகும்பே வர்றது தான் பெஸ்ட்டு ரூட்டு. ஆக்சுவலி அகும்பே வரத்துக்கு 4-5 ரூட் இருக்குது. பட் ஆனால் இந்த ரூட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு இன்டெப்த் ஃபாரஸ்ட் ரோடுக்குள்ளே போகும். ஒரு விஷயம் சொல்லணும், இந்த ஃபாரஸ்ட் ரோடுன்னு ஞாபகம் வருது, என் ஃபாக் லைட் ஒழுங்காக வேலை செய்யலை, விட்டு வருது.
அது எந்த அளவுக்கு ஒழுங்காக இருக்க போகுதுன்னு தெரியல இந்த ரோட்டில். நான் எந்த அளவுக்கு சீக்கிரம் மலை ஏறணும் அந்த அளவுக்கு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். நடுவில் இல்லை மாட்டினேன்னா முச்சு விட்ருவாங்க என்ன. இந்த ஹில்ஸ் ரோட்லலாம் ஃபாக் லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் டிரைவ். ரோடு பயங்கர மோசமாக இருக்குங்க, பயங்கரமாக. ஐயோ, இதை காலில் ஓட்டுறதே கஷ்டம். நைட்டு எப்படி அப்பா. இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவான்ல, ஆட்டோக்குள்ளே வச்சே வந்து ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்ப்பானே, அந்த மாதிரிங்க. என்ன ரோடுங்க இது, எவ்வளோ ஐயோ சுத்தமாக முடியலடா. ஒஸ்ட்டுங்க, சரியான ஒஸ்ட்டு ரோடு. ஃபுல்லாக ஆஃப் ரோடு. நான் ஹிமாலயன் வச்சுருக்கேன், நானே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பின்னாடி ஒருத்தர் RR10 வச்சுட்டு வந்துட்டுருக்காரு, அப்பாச்சி RR310. அவரெல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஏங்க செம்ம அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருக்குங்க. எப்பா இந்த ரோடு. நானும் நிறைய ஹில்ஸில் ஓட்டியிருக்கேன், ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்க ஹில்லை நான் பார்த்ததே இல்லை. ரோட்டில் இவ்வளோ ஒஸ்ட்டாக ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க. நாங்கள் இந்த ரோடு தான் வேணும்னு சூஸ் பண்ணி வர வந்தோம். தப்பு எங்கள் மேலே தான். நல்ல ரோடு நிறைய வந்திருக்கோம். அது என்னன்னு தெரிலங்க, அது பசங்க போனாலே அது ஒரு ராசி போல். எந்த ஒரு ஒழுங்கான விஷயமும் ஒழுங்காக இருக்காது, கோளாறாக தான் இருக்கும். சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணி யோபா. சொன்னல அப்பப்போ லைட் ஆஃப் ஆகுதுன்னு, இப்படி தான் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. வா, இப்போ நான் வந்து அசம்ஷனில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு அசம்ஷனில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஒருத்தன் வரான் பாருங்க, ஐயோ ஹை பீம். என் கண்ணே கூசுறா. இப்போ நான் ஃபுல் அசம்ஷனில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டியை. இந்த ஹிமாலயனில் இந்த ஸ்டாக்கில் ஒரு ஹெட்லைட் இருக்குல்ல, அது எப்பவுமே வந்து ரோட்டுக்கு அடிக்காது, மரத்துக்கு அடிக்கும். ஏன்னா வந்து நம்ம சிட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அடிக்கும். என் ஃபாக் லைட்டு நம்ம ஊர் ஈபி மாதிரி வேலை செய்யுதுங்க. எப்போ ஆஃப் ஆகுதுன்னு தெரியல, எப்போ ஆன் ஆகுதுன்னு தெரியல. அது இஷ்டத்துக்குன்னு ஆஃப் ஆகுது, அது இஷ்டத்துக்குன்னு ஆன் ஆகுது. தேவைப்படுற போது கரெக்டாக வேலை செய்யாது. இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்னடா இது, ஹில் டிரைவு, அதுவும் நைட்டில், அதுவும் மலையில். ஏங்க எனக்குலாம் சம்டைம்ஸ் கண்ணே தெரிலங்க. ஆப்போசிட் காரன் ஹைபீம் போட்டு வந்தால் சுத்தமாக கண்ணு தெரில. மழையில் நைட்டில், அதுவும் ஃபாக் லைட் ஒழுங்காக வேலை செய்யாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வித் அசம்ஷன்ஸ். ஐயோ, எப்படா ஸ்டேக்கு போங்கன்னு இருக்கு. போய் தூங்கணுங்க, செம்ம டயர்டாகுது.